ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டீமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். நிறைய ஃபைட் சீன் இருக்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 5. இப்போ மாக்கினா வந்து வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அவளோட ஃபேமிலியில் இருக்கிற ஏஐயோ வெளியே வந்து இதை சமைங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அண்ட் சமையல் டேஸ்ட்டாக வரதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் லவ் தான் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்குன்னு அது சொல்லுது. அப்போ ஹாலிங் பில்ல யாரோ அழுத்தவோ இதை வார அப்படின்னு சொல்லி அவள் போய் பார்த்தா, ஹலோ மாக்கினா அப்படின்னு மார்க்கஸ் வந்து நிற்கவோ டக்குன்னு அவள் அட்டாக் பண்ணிட்டா. நீ ரொம்ப மாறிட்ட மாக்கினா, ஒரு ஹலோ கூட சொல்லாமல் எப்படி அட்டாக் பண்ணுறியே நம்ம கேட்குறான். எப்படியோ நீ என்ன டெஸ்ட்ராய் பண்ணதானே இங்கே வந்திருப்பேன்னு மாக்கினா கேட்குறா. இங்கேயே நீ அட்டாக் பண்ணுறல, நீ மோசம் அந்த ஏஐ திட்டுது. ஏன்னா அந்த ஃபேமிலி அவள் மார்க்கஸோட கம்பெனி தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மாக்கினா அந்த ஃபேமிலியாவை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. மாக்கினா கண்டினியூஸா மார்க்கஸ் அட்டாக் பண்ணுவோம். மார்க்கஸும் பதிலுக்கு பிளட் போன வச்சு அட்டாக் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ரெண்டு பேர் மேஜிக்கோ ஈவன்லி மேட்ச்டா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து அவன் கையை வடிக்க வச்சு அவன் கையே துண்டா போயிருது. பட் மார்க்கஸ் ஒரு இம்மார்டல்ங்கிறதுனால அவன் கை ஈஸியா திரும்ப வளர்ந்துருது. பிளட் ட்ரெயின் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஃபிளேம் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி மாக்கினா பேரியரை கிரியேட் பண்றா. பிளட்டி பாம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாட் எல்லாத்தையும் வடிக்க வைக்கிறான். பட் மாக்கினாக்கு எதுவுமே ஆகல. என் வீட்டு மேல ஃபர்ஸ்டே நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. இந்த பில்லை நான் ஐஹெச்எம்ஐக்கு தான் அனுப்புவேன்னு சொல்லவும் என் பாஸ் நேம்க்கு அனுப்புங்கன்னு அந்த அசிஸ்டன்ட் வந்து அட்டாக் பண்ணுவோம். அந்த மார்க்கஸ் ஒரு கோலப்பையா தனியா வரமாட்டான்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு மாக்கினா அவளை அட்டாக் பண்ணலான்னு போனா கோட் பிரேக்கர் அப்படின்னு மார்க்கஸ் சொல்லவும் மாக்கினா ஃபேமிலியா ஒரு செகண்ட் ஆன் ஆகி அவளை மேஜிக் யூஸ் பண்ண முடியாதபடி பண்ணுது. அந்த கேப்ல அசிஸ்டன்ட் லேடி அவளை கத்தியால ஹார்ட்ல குத்திருந்தா. கொஞ்சம் விட்டுருந்தா நான் இறந்துருப்பேன்னு தெரியுமான்னு சொல்லவும் சரி சரி விடு, இந்த ஃபைட்லாம் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இது நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன்னு சொல்லவும் ஆனா எப்படி அப்படின்னு மாக்கினா கேட்கறா. நீ ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு தான், நீ இப்படி படுத்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது நம்ம சொல்லவும் நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு நம்ம கேட்கறா. உன்னோட ஃபேமிலியாவை நான் ஒரு செகண்ட் ஷட் டவுன் பண்ணிட்டேன்னு சொல்லவும் நான் அதை ஆஃப்லைன்ல எல்லாம் வச்சிருந்தேன்வா கேட்கறா. ஆஃப்லைன்ல இருந்தா அதை ஹேக் பண்ண முடியாதுதான். பட் எல்லா ஃபேமிலியாவையும் கிரியேட் பண்ணது ஏன் கம்பெனி மறந்துட்டியா? என்னோட ஃபேமிலியாவை யூஸ் பண்ணா மற்ற ஃபேமிலியஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் அந்த ஃபேமிலியஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட வாய்ஸ் மட்டும் தான் அதை ஆக்டிவேட்டோ பண்ணும். ஃபேமிலியா யூஸ் பண்ற யாராலையும் என்ன டிஃபீட் பண்ண முடியாது. ஃபேமிலியா எல்லாமே என்ன டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எதுக்கு பண்ணன்னு மாக்கி நான் கேட்கறா. ஏன்னா அப்பதான் நான் டீமன் லார்ட் ஆக முடியும். இந்த வேர்ல்டோட டெக்னாலஜியும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளும் நான் தான். இப்போ நான் தான் டீமன் லார்ட், அந்த வெல்வெட் இல்ல அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் சொல்றான். அவன் மயங்கி அவளோட நார்மல் ஸ்டேட்டுக்கே திரும்புறா. டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அந்த அசிஸ்டன்ட் சொல்றா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வீடே டிஸ்ட்ராக்ட் ஆகி கிடக்கு. கண்டிப்பா இங்க மாக்கினாக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஹீரோக்கு புரியுது. மாக்கினா ஒருத்தி தான் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே லாயலா இருந்திருக்கா. நம்ம ஹீரோவையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டா. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சு பாக்குறான். நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி டாக்கஹாஷி கேட்கறா. நான் ஓகே தான், பட் இங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோஷியல் மீடியால இங்க ஏதோ கேஸ் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிற டெலிவரி ட்ரோன்ஸோட கேமராவை ஹேக் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெலிவரி கம்பெனியை டாக்கஹாஷி ஹேக் பண்ணி இந்த வீட்டு பக்கம் அந்த டயத்துக்கு எந்த ட்ரோன் போச்சு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா பறந்து போன ட்ரோன்ஸோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்றேன். ஓகே கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோ டிவைஸ்ல அதை காமிக்கிறா. வேற ட்ரோன்ல இருந்து வேற ஆங்கிள் ஷாட்டாவா பாக்குறா. அதுக்கு முன்னாடி நடந்த ஷாட்டாவா காமிக்கிறா. பார்த்தா மார்க்கஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் பின்னாடியே அவன் அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துல இருக்கிறது தெரியுது. இதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜா இல்லாம இமேஜஸா தான் கிடைச்சிருக்கு. பட் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. மாக்கினா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் நீ அவசரப்படுற, தனியா நம்மளால இதை சமாளிக்க முடியாதுன்னு வா சொல்றான். ஃபைட்டிங்ல என்னாலேயோ ஹெல்ப் பண்ண முடியாதே அப்படின்னு டாக்கஹாஷி கேட்கவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குட் ஃபைட்டர் இருக்கான், அவனை கூப்பிட்டுக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். கினாவ தான் அவன் இம்மார்டல் ஃபர்னஸ்ல எரிக்க போறானா அப்படின்னு சொல்லி டாக்கஹாஷி யோசிக்கிறா. கிராம் கிட்ட தான் நம்ம ஹீரோ போய் ஹெல்ப் கேட்கறான். நம்ம ஹீரோ அவன் ப்ரைடை வெட்டி கொடுத்து கிராம் கிட்ட மண்டி போட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ ஓ இப்பதான் புரியுது. அந்த பில்டிங் கிட்ட நான் எதையோ மோசமா ஃபீல் பண்ணேன், அதோட பவர் சப்ளை இப்படிதான் வருதான்னு அவன் கேட்கவும் கினாவை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு நம்ம ஹீரோ கேட்கறான். வெல்வெட், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கொண்டவனி இப்போ ஒரு இம்மார்டலை காப்பாத்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? மொத்த வேர்ல்டுல வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு காரணமே நீ தான். இப்போ நீ முன்னாடி மண்டி போட்டா நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். அந்த ஈத்தர் ரியாக்டர்னால தான் இந்த ஷிஞ்சுகு சிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. அதை மட்டும் ஸ்டாப் ஆயிட்டா இங்க இருக்கிற மக்களோட நிலைமை என்ன ஆகுறது? மக்கள் ஹாப்பினஸை விட அந்த ஒருத்தி தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு அவன் கேட்கவும் ஒருத்தரை காப்பாத்த எல்லாத்தையும் கொல்லுவேன்னா கேட்கற. இல்ல நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். நான் எதுக்காக மக்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நான் மாக்கினாவையும் காப்பாத்துவேன், மக்களையும் காப்பாத்துவேன். ஏன்னா நான் தான் டீமன்ற வெல்வெட். என்னோட பேராசை இந்த உலகத்தை ஆட்சி செய்யறது. சாக்ரிஃபைஸ்ங்கிறது என் ஆப்ஷன்லயே கிடையாது. பட் இப்போதைக்கு நான் பவர்லெஸ்ஸா இருக்கேன், அதனால தான் உன்னோட ஹெல்ப்பை கேட்டு வந்திருக்கேன். நான் திரும்பவும் கேட்கிறேன் ஹீரோ கிராம், உன்னோட ஹெல்ப் எனக்கு கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ இன்னும் எனக்கு கூப்பிட ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காங்களா? எந்த காலமா இருந்தாலும் ஹெல்ப் தேவைப்பட்டா இந்த ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்குன்னு நான் உன்னை மனுஷன் மட்டும் நினைக்காத. கடத்தப்பட்ட ஒரு பொண்ணு
காப்பாத்த வரேன் அவ்வளவுதான் அப்படின்னு கார்ம் இப்ப நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஹீரோவோ டீமன்லாட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற நாள் வரும் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றான். ஐஎச்எம்ஐ பில்டிங் வழியா டைரக்டா போகாம அந்த இம்மார்டல் ஃபர்னஸ்க்கு வேற வழியா போகக்கூடிய ஒரு வழியை டாகஹாஷி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன். அந்த வழியா தான் மார்க்கஸோ அவளை தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லவும் இது ஒரு டஞ்சன், இதை காங்கர் பண்ணி போறதுக்கு டைம் ஆகுமே நம்ம ஹீரோ கேட்டா மேப்பை நான் ஈஸியா ரெடி பண்ணுவேன்னு கார்மவ மேஜிக் சிக்னல் அனுப்பி வழி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மேப்பை கையில கிரியேட் பண்றான். அட்வென்ச்சரிங் பண்ணும்போது இப்படிதான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லவோ ஹீரோவா இருந்துட்டு இப்படி வெக்கமே இல்லாத வேலையை பண்ற, இது சீட்டிங் இல்ல, டஞ்சனை கிரியேட் பண்ணுவேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா டஞ்சன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதே நம்ம ஹீரோ தான். ஈஸியா கோல் அடைய ஒரு வழி இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கார்ம் கேட்கறான். ரெண்டு பேரும் மோடிக்கிட்டு வந்த வழியை பாருங்கடா அப்படின்னு டாகஹாஷி திட்டுறா. ஓ சாரி, இது மாக்கினாவை காப்பாத்துறதுக்கான நேரம், நம்ம இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. மேப் கரெக்டான வழியை தானே காமிக்குது நம்ம ஹீரோ கேட்கவோ 100% கரெக்டா தான் இருக்கும் நம்ம சொல்றான். மாக்கினாக்காக நானும் இந்த சீட்டிங் வழியிலேயே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி சொல்றத நம்ம ஃபைட் பண்ணதுக்கு சாரி டாகஹாஷின்னு சொல்லவும் இன்னொரு மட்டும் அப்படி பண்ணாத அப்படின்னு டாகஹாஷி சொல்றா. இதுல டாகஹாஷி மட்டும் தான் செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படவும் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாகஹாஷிக்கு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறான். டாகஹாஷி நீ ரொம்ப டேலண்டட், ஸோ நான் ஒன்னு தான் நம்பி இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்மைல் பண்றா. எர்த்தோட அந்த ஏத்தர் லைன்ஸ் கிட்ட வந்ததுனால இப்ப டாகஹாஷி கூட இருக்கிற கம்யூனிகேஷன் கட் ஆகுது. நீ முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப மாறிட்டேன்னு கார்ம் சொல்லவும் என்ன கலாய்க்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாதுதான், ஆனா லாஸ்ட் டைம் நான் கூட ஃபைட் பண்ணதை விட இப்போ நீ மாறி இருக்கிறது எனக்கு தெரியுது. மேபி இப்போ நம்ம ஃபைட் பண்ண அவுட்கம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்ம் சொல்றான். சார் மார்க்கஸ் சொன்ன மாதிரியே தான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் அந்த இடத்துல நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மாக்கினாவா அவனுங்க அந்த ஃபர்னஸ்ல போட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவளோட சோலே எரிஞ்சு போயிடுச்சுங்கிற போது ரெசரக்ட்லாம் பண்ணி அவளை காப்பாற்ற முடியாது. ஸோ மார்க்கஸ் அதை பண்ற கேப்ல நம்ம ஹீரோ வந்து தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அசிஸ்டன்ட் லேடி நம்ம ஹீரோவை தடுக்க நின்றுட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.